This video sponsored by Paymode Shopping app. Paymode e-shopping application is one of the online shopping apps now available on Play Store and App Store. Paymode e-shopping. Click Blue link and install application. நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலம் நமக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் கொரியர் மூலம் உங்கள் வீடு தேடி வரும் பெற்றுக்கொள்ளவும் முடியும். வானத்தில் பறக்கும் பின்னேர்கோள்குறி கீக்கி கழுகு தன்னை பற்றி பெருமையா நினைக்கும். பின்னேர்கோள்குறி பறவை இனத்திலேயே நாமதான் ரொம்ப உயரத்துல பறக்கிறோம். நம்மோடு போட்டியிட எந்த பறவையாலும் முடியறதில்லே அப்படின்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்படும். அது மட்டுமா, மற்ற பறவைகளை ரொம்பவே கிண்டல் பண்ணும். பின்னேர்கோள்குறி என்னப்பா வெள்ளை பையா, நல்லா இருக்கியா? ஏன் எப்பவும் தரையில கால் ஊன்றிக்கிட்டே பறக்கிறே? இதுக்கு நீ நடந்தே போகலாம் அப்படின்னு கொக்குவை வம்புக்கு இழுக்கும். கழுகு பின்னேர்கோள்குறி பரவாயில்லேப்பா, நான் இப்படியே பறந்துகிறேன் அப்படின்னு சொல்லும் கொக்கு. பின்னேர்கோள்குறி இதுக்கு பேரு பறக்கறதில்லே. பறக்கறதுன்னா எப்படின்னு நான் காட்டறேன் பாரு என சொல்லிட்டு ராக்கெட் விட்ட மாதிரி பின்னேர்கோள்குறி ஜிவ்னு மேலே போகும். தன்னோட இறக்கைகளை அகலமாக விரிச்சு பின்னேர்கோள்குறி சர்ன்னு ஒரு வட்டம் அடிக்கும். அப்படியே காற்றில் ஒரு குட்டிக்கரணமும் போட்டுட்டு பின்னேர்கோள்குறி சரக்னு கீழே வந்து கொக்குவை மோதர மாதிரி நெருங்கி பின்னேர்கோள்குறி சடார்னு விலகும். அப்புறமா சிரிச்சுக்கிட்டே பின்னேர்கோள்குறி என்ன பயந்துட்டியா? பறக்கறதுன்னா இதுதான். நான் நினைச்சா அந்த மேகங்களையும் துளைச்சுட்டு போய் வருவேன் தெரியுமா எனச் சொல்லும். கொக்கு எதுவும் பேசாமல் கிளம்பிடும். பின்னேர்கோள்குறி பயந்து ஓடறான் பாரு எனச் சிரிக்கும் கீக்கி கழுகு. தன்னுடைய பார்வையின் கூர்மையை நினைச்சும் ரொம்ப பெருமிதம். என்னப்பா கருப்பா, கீழே எதையாவது தொலைச்சுட்டியா? உற்று பார்த்துட்டே வரே என்று காகத்தை நெருங்கி கேட்கும். பிறகு அதுவே பின்னேர்கோள்குறி ஓ, புரிஞ்சு போச்சு, இரையை தேடறியோ? ஏதாவது செத்த எலி புழு பூச்சி கண்ணுல தென்படுதான்னு பார்க்கறியோ? நான் எல்லாம் ரொம்ப உயரத்துல இருந்தே பார்த்துடுவேன் அப்படின்னு கர்வத்தோடு சொல்லும். பின்னேர்கோள்குறி உன் அளவுக்கு எனக்கு பார்வை நுணுக்கம் இல்லைதான் எனச் சொல்லும் காகம். பார்வை நுணுக்கமா? உனக்கு இருக்கிறது பார்வையே இல்லைப்பா. என்னால் நிலாவுக்கு பக்கத்திலிருந்தே பூமியில என்ன நடக்குதுன்னு பார்த்துட முடியும். அது மட்டுமா, ஒரு கோழியையே அலேக்கா தூக்கிட்டு போயிடுவேன். அவ்வளவு பலசாலியாக்கும். சரி வரட்டுமா எனச் சொல்லிட்டு போகிற போக்கில் இறக்கையால் காகத்தை தட்டிட்டு போகும். இப்படியே குருவி, மைனா, கிளி, மரங்கொத்தி, தூக்கணாங்குருவி என கீக்கி கழுகு கிண்டல் பண்ணாத பறவைகளே இல்லை. அட பட்டாம்பூச்சி, வெளவால் என பறக்குற உன்னையும் விடாம துரத்திட்டு போய் வம்புக்கு இழுக்கும். இதனால் எல்லா பறவைகளுக்கும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க. ஆனாலும் என்ன செய்ய, பின்னேர்கோள்குறி கழுகுதான் பறவை இனங்களிலேயே வலிமைக்கும் வேகத்துக்கும் பேர் போனவை. அதை நாம் எதிர்த்து சண்டை போட முடியாது எனச் சொல்லிச்சு ஒரு கிளி. எதிர்த்து சண்டை போட முடியாதுதான், ஆனால் எதுவும் பேசாமல் அவனை ஒதுக்கிட முடியுமில்லையா எனச் சொல்லிச்சு புறா. பின்னேர்கோள்குறி நீ என்ன சொல்றே எனக் கேட்டுச்சு மைனா. பின்னேர்கோள்குறி இனிமே நாம யாரும் கீக்கி கழுகுடன் பேசவேணாம். அவனை புறக்கணிப்போம். அவனுடைய தப்பை உணர்ந்து எப்போ அன்பா பேசறானோ அப்போ சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிச்சு புறா. பின்னேர்கோள்குறி இது நல்ல யோசனைதான். பேச்சு கொடுக்க, அன்பாக நடந்துக்க யாரும் இல்லைன்னு தெரிஞ்சா அவன் தவற்றை உணரலாம் அப்படின்னு சொல்லிச்சு தூக்கணாங்குருவி. அதுக்கு அப்புறம் எந்த பறவையும் கிக்கி கழுகுவோடு பேசறதில்லே. கீக்கியும் எதுக்கும் கவலைப்படலை. பின்னேர்கோள்குறி ஆமா, இவங்க பேசலைன்னா எனக்கு விடியாதா? சூரியன் வராதா? நேரம் போகாதா? நான் வானம் வரைக்கும் போயிட்டு வந்தா அதுக்கே நேரம் சரியாக இருக்கும். இவங்க என்ன பேசறது என்று தனக்குத்தானே சொல்லிக்கிச்சு. அன்றையிலிருந்து வானத்துல உயரமா, ரொம்ப உயரமா, ரொம்ப உயரமா பறக்கும். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க.
வெட்டவெளியா இருக்கும். மேகங்கள் மட்டுமே இருக்கும். அவையெல்லாம் கீக்கி கழுகை கண்டுக்காது. பின்னேர்கோள்குறி ஹலோ வணக்கம் அப்படின்னு சொன்னாலும் பின்னேர்கோள்குறி தம்பி ஒதுங்கிப்போ. நிறைய வேலை இருக்கு. அடுத்த ஊருக்கு போய் மழை கொடுக்கணும். சூரியனை மறைச்சு வேலை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கீக்கி கழுகு பறந்து பறந்து களைச்சு போய் தன்னோட கூட்டுக்கு வந்து தூங்கிடும். இப்படியே நாள்கள், மாதங்கள், வருடங்கள் என ஓடுச்சு. தினமும் தன்னோட வழக்கமான பறக்கும் திறனைவிட அதிகமா பறந்துட்டே இருந்ததால் உடம்பு தளர்ந்து போச்சு. அதிகமாக வேலை பார்த்து பார்த்து கண் மங்க ஆரம்பிச்சது. அப்புறமா கீக்கி கழுகு உயரத்தில் பறக்கறதில்லை. ஆனாலும் முன்பு மாதிரி இரையைச் சரியாக பார்க்க முடியலை. ரொம்ப கிட்டே போனால்தான் இரையே தெரியுது. அப்படி வேகம் குறைவாக இரையை நெருங்கும்போது உஷாராகி இரை ஓட்டிடும். கீக்கி கழுகுவுக்கு அழுகையா வந்துச்சு. ஒருமுறை சரியாக இரை கிடைக்காமல் ரொம்ப பசிச்சது. பக்கத்துல வந்த சத்தத்தை வெச்சு குருவி இருக்கிறதை தெரிஞ்சுக்கிச்சு. பின்னேர்கோள்குறி குருவியே எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என கேட்டுச்சு. பின்னேர்கோள்குறி அடடா கீக்கி, நீ எவ்வளவு வலிமையா கம்பீரமா இருந்தே. இப்போ இப்படி ஆகிட்டியே. நம்மோட 4 பேர் இருக்கிறதும் 4 பேரிடம் நாம் அன்பு செலுத்துறதும் தான் உண்மையான பலம். நீ கவலைப்படாதே, உனக்கு நண்பர்கள் நாங்க இருக்கோம் என சொல்லிச்சு குருவி. கீக்கி கழுகின் நிலைமை மற்ற பறவைகளுக்கும் தெரிஞ்சது. எல்லாம் ஒன்னா வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சது. கீக்கி கழுகுக்கும் உண்மை புரிஞ்சது. மற்ற பறவைகளின் அன்பான கவனிப்பால் கிக்கி பழைய பலத்துக்கு திரும்பிச்சு. ஆனால் கீக்கி பழைய கீக்கி இல்லே. இப்போவெல்லாம் எல்லா பறவைகளுக்கும் உதவி செய்துகிட்டு அன்போடு ஒரு வழிகாட்டியாக இருக்கு. நன்றி, வணக்கம்.